ஹை காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரின்சி. இன்றைக்கி நம்ம தியரி ஆஃப் லவ் அப்படின்ற ட்ராமாவோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம கைக்கு வந்துட்டு ஆல்ரெடி அடிபட்டிருக்கோம் இல்லையா, ஆக்சிடென்ட் ஆகிருக்கோம் இல்லையா. ஆனால் அவ்வளோ வலியிலையும் அவ்வளோ ரத்தம் ஒழுக அவன் பாட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம தேர்டு தான் பார்க்கறதுக்கு வரான். அவன் யதார்த்தமாக ஃபோன் பார்த்துட்டு இறங்கி வந்துட்டே இருப்பான். நம்ம கை வந்துட்டு டே தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது யதார்த்தமாக திரும்பி பார்த்ததே தெரியுது, அப்படியே ரத்த கலரையாக இருப்பான். இவன் பார்த்தோன்னே நம்ம தேர்டுக்கு பயங்கரமாக பதறிடும். உடனே கிட்டப்பட்டு தூக்கிறதுக்குலாம் அவன் கீழே விழுந்துருவான். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. டேக்கா என்னடாச்சு சொல்லிட்டு பயங்கரமா பதட்டத்தில் அப்படியே கத்திக்கிட்டே இருப்பான். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹேண்ட்ஸம் சீனியரும் வந்துருவானா. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம கைக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி வருது போல இருக்கு. அந்த இடத்துல நம்ம கை இருக்கான், அவனை நோக்கி நம்ம தேர்டு வந்துட்டு நடந்து வந்துட்டே இருக்க சிரிச்சுக்கிட்டு. அவன்கிட்ட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி அந்த ஹேண்ட்ஸம் சீனியர் கிட்ட போகிறான். ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை திரும்பி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்களா. நம்ம கைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு இல்யூஷன் இப்படியே முடிய நம்ம கையை தான் காமிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு கண்ணு முழிக்கிறான். பக்கத்தில் நம்ம 2 அதுக்கப்புறம் போனு ரெண்டு பேருமே இருக்கானுங்க. எப்பாடி ஒரு வேலையே கண்ணு முழிச்சிட்டியா? டேய், நீ எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க தெரியுமாடா? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, பத்தத்துக்கு தலையில் அடிபட்டிருக்கு, முதுகில் அடிபட்டிருக்கு, கையில் அடிபட்டிருக்கு, பாடுறா இந்த அளவுக்கு ஆகிட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சேரப் பண்ணுற அப்படிங்கிற பேரில் பயங்கரமாக அவனை கலாய்ச்சிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும் போது தான் நம்ம தேர்டு வருவான். பரவாயில்லடா, இப்போ உனக்கு நாங்கள் பேசுறதுலாம் உனக்கு நல்லா கேட்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பரவாயில்லடா ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லும் போது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம காயோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வருவாங்க. அந்த நின்றுட்டு என்னடா பரவாயில்லையா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் ஓட்டாதுன்னு, சொல் பேச்சு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கொஞ்சம் கொடுக்குற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு சரி ஓகேடா நீ உடம்ப பார்த்துக்கோ, எங்கள் ரெண்டு பேருக்கும் பிஸ்னஸ் ட்ரிப்பு நான் அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருக்குது, ஸோ நாங்கள் அதுக்கு போய் ஆகணும், ஓகேவா நீ பார்த்துக்கோ, நாங்கள் ரிட்டன் வந்து உன்னை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி கூலாக சொல்லிட்டு அவங்க மட்டும் கிளம்பி போயிடுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தேர்டு தான் வந்துட்டு நல்லா பார்த்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்களா. அவனும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா இவனுங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு நான் வாங்கிட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. அப்போ நம்ம தேர்டு மட்டும்தான் இருப்பான். நம்ம தேர்டுகிட்ட வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே தேர்டு நேற்று நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஏதோ பேச வரதுக்குள்ள ஹேண்ட்ஸம் சீனியர் கிட்ட இருந்து ஃபோன் வந்துருமா. உடனே தேர்டு வந்துட்டு அதை பேச ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ள நர்ஸு உள்ள வந்துருவாங்க. சரி அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு வெளியே போய் உட்காந்து பேசிட்டு இருப்பான். அந்த டைம்ல கரெக்டாக நம்ம 2 போன ரெண்டு பேர் வருவானுங்களா சாப்பாடுலாம் வாங்கிட்டு. இப்போதான் நம்ம கை தனியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ள போயிட்டு டேய் இப்போ சொல்றா என்னடா நடந்துச்சு, இந்த அளவுக்கு நீ ஆகிற அளவுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்கானுங்க. அப்போதான் வந்துட்டு நம்ம கை சொல்லுவான், இல்லடா எனக்கு வந்துட்டு நம்ம தேர்டு வந்துட்டு அந்த சீனியர் கூட பார்க்கறது ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ஜலஸாக இருந்துச்சு, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டக்குன்னு தேர்டு வந்துட்டு தூங்கிட்டு இருந்தானா, அவனை போய் டக்குன்னு போய் கிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஐயோ ஏன்டான்னு இந்த மாதிரி பண்ணி தொலைச்சு அறிவு இருக்கடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருப்பானுங்க. என்னதான் நம்ம கையை வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டிட்டு இருந்தாலும் இவன் எந்த அளவுக்கு அடிப்படுற அளவுக்கு ஆயிட்டானே சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ எதுக்கு தான் இவனுங்க ரெண்டு பேரும் ஆனாவுனா ஒன்னாவே சுற்றிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. உடனே போனில் கண்டுபிடிக்கிறேன், இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்குதுன்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ பிளான் போடுற மாதிரியே யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ கரெக்டாக நம்ம தேர்டு வந்துட்டு உள்ளே வருவானா. வரும்போதே நம்ம போன் வந்துட்டு டே உன்னோட ஃபோனை குடுறா, நான் கேம் விளையாட போகிறேன் அப்படின்னும் போது கேம் விளையாட போறியா, நீ அதெல்லாம் நார்மலாக பண்ண மாட்டியே, வேணும் கேம் விளையாட போகிறேன் குடுனா கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். ஆக்சுவலி அந்த லைன் ஐடியை வந்துட்டு ஓப்பன் பண்ணி இவங்க எந்த அளவுக்கு சேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்காக தான் இவன் பிளான் பண்ணியிருப்பானுங்க போல இருக்கு. இவன் லைன் ஐடிக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு பக்கம் இவன் லாக் போட்டு வச்சிருக்கான். என்ன லாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஒன்னே 2 போன ரெண்டு பேருமே கிட்ட வந்து டி லைன் ஐடியோட பாஸ்வேர்டு வேணும்டா, பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை கிட்ட தான் வந்துட்டு சிக்னலை கேட்டுட்டு இருக்கானுங்க. நம்ம கைக்கு ஒன்றுமே புரியல, என்ன கேட்குறானுங்க, டே என்னடான்னு டியூப்லைட் மாதிரியே சொல்லிட்டு இருப்பானா. டே பாஸ்வேர்டா, லைன் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுவா என்ன பண்ணுறது சொல்லிட்டு யோசிச்சோம். டக்குன்னு நம்ம தேர்டு கிட்ட டே தேர்டு உன்னோட பர்த்டே டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தானே அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம், இல்லை நான் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன், டிசம்பர் மாதம் அதாவது 12வது மாதம் 7ஆம் தேதி தானே, அதாவது 1207 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது கரெக்டாக நம்ம போன் வந்துட்டு கேட்ச் பண்ணிவிட்டு அதில் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிடுறான் போல இருக்கு. பட் அந்த இடத்துல எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால ரூமுக்கு போனதுக்கப்புறமா மெசேஜ் பண்ணுறானுங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம கைக்கு மெசேஜ் பண்ணுறானுங்க. டே எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா, அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு 90% சேட் ஃபுல்லாமே இவங்க வந்துட்டு ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு இந்த ஒர்க்கு சம்மந்தமாக மட்டும்தான் வந்துட்டு படத்துக்கும் கூட போயிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைடா. பேலன்ஸ் 10% வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா டின்னருக்கு போகலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துட்டு இவங்க ஒர்க் ரிலேட்டடாக இருக்குமோ தான் எனக்கு தோணுது. சந்தை
சொன்னதுக்கு அப்புறம் மாதிரி ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டு இருக்கானுங்க. உடனே நடுவில் வந்துட்டு நம்ம தேர்ட் இருந்து மெசேஜ் வருது, என்னது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் தெரியுது இவனுங்க மெசேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் இவனுங்க 3 பேர் மட்டும் பேசிக்க வேண்டிய விஷயத்த 4 பேரும் இருக்கிற குரூப்புக்குள்ள வந்து பேசிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. அவ்வளோதான், தேர்ட் கிட்ட மாட்டிக்கினானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம கை வந்துட்டு திரும்பியும் அவனுங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக நம்ம தேர்டு வந்துட்டு உள்ளே வருவான். அதாவது ஹாஸ்பிட்டலில் தானே இன்னும் நம்ம கை இருக்கான். உள்ளே வருவான். வரும்போது என் ஃபோனை கீழே வச்சுட்டு, டே தேர்டு, என்னோட ஃபோன் வந்துட்டு யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கடா, சத்தியமாக தான் அந்த மெசேஜுக்கு எனக்கு சம்மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமாக நடிக்கிறன்ற பேரில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுவான். ஆனால் நம்ம தேர்டு வந்துட்டு ரொம்ப கேவலமாக 6ஆம் கிளாஸ் பையன் மாதிரியே நடிக்கிறடா, பார்த்தாலே தெரியுது அவனுங்க 2 பேரும் ஒன்றா உண்மைன்னு சொல்லிட்டானுங்க. நீ தான் வந்துட்டு என்ன எது சொல்லிட்டு செக் பண்ண சொன்னியாமே, அவனுங்க 2 பேரும் முன்னாடியே சொல்லிட்டானுங்க எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லும்போது, ஆட்டா பாவீங்களா, பிளானாக அவனுங்களே போட்டு என்னையை கூத்துட்டு போயிட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம கைக்கு கொஞ்சம் காண்டு தான் ஆகுது. அதனால பெருசாக காமிச்சிக்கல. அதுக்கப்புறமா நம்ம கை வந்துட்டு சாரி சொல்வா, சாரிடா நேற்று நடந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, ஆனால் இனிமேல் என்ன ஆனாலும் சரி உனக்கு பிடிக்காத விஷயத்த சத்தியமாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஆனால் நம்ம தேர்ட் வந்துட்டு அதுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான். ஒரு மாதிரி கோவமாக மூஞ்சி வச்சுட்டு இருக்க மாதிரியே அப்படியே அவன் பாட்டுக்கும் வெளியே போயிடுவான். இந்த பக்கம் நம்ம டூர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த லின்னு இருக்கால, அவன் ஏதோ ஷூட்டுக்கு கூப்பிட்டுருப்பா போல இருக்கு. ஸோ இவன் போயிருக்கான் கேமராமேனா. அந்த இடத்துல நம்ம லின்னு வந்துட்டு ஏதோ ஒரு vlog வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரியான வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவளுங்க 3 பேர் மட்டும் உள்ளே வந்துருவாளுங்க. நம்ம லின்னு கூட 2 பேர் இருப்பாங்க அசிஸ்டன்ட் மாதிரி. அவங்க வந்துட்டு அந்த ஷாப்குள்ளே வந்துருவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்துட்டு தூரத்தில் இருந்தாலுமே வந்துட்டு ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு மைக் மாதிரி வச்சிருப்பாங்க போல. அது வந்துட்டு ஆஃப் பண்ணவே இல்லை போல இருக்கு. ஆன்லேயே வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டு பேசிட்டு இருக்காளுங்க. லின்னு கிட்ட கேட்குறாளுங்க, யார் அந்த பையன் செம்மையாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்துட்டு என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவன் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கான், கேரக்டர் நல்லா இருக்கா மாதிரி தான் தெரியுது, நீ போய் அந்த சீனியரை லவ் பண்ணுறதுக்கு இவனே லவ் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்பவே டீசெண்டாக இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம டூக்கு வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே குழுக்குள்ள இருக்கு. ஏன்னா அவங்க பேசுறது வந்துட்டு அவன் கேட்டுட்டு இருக்கானா. ஸோ அதனால ஆனால் இதை கேட்குற லின்னு வந்துட்டு எந்த பதிலுமே பேச மாட்டான், அமைதியாக சிரிச்சுக்கிட்டே இருப்பாளா. இதெல்லாம் கேட்குற நம்ம டூக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம டூ வந்துட்டு லின்னு கிட்ட, வாழை நான் கூட்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, வெயிட் கூட்டு போய் விடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு போவோம், இன்னைக்கு என்னோட ட்ரீட் தான், நீ வந்து ஹெல்ப் பண்ணிருக்கல, ஸோ அதுக்காகவே நான் உனக்கு ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ 2 பேருமே போறாங்க. நம்ம லின்னு எங்க கூட்டு போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் வந்துட்டு நம்ம டூ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிருப்பான் இல்லையா சாப்பிட்றதுக்கு. இது வந்துட்டு ரொம்ப பழமையான ரெஸ்டாரண்ட்டு, நான் இது வரைக்கும் யாருமே கூட்டு வந்ததில்ல, உன்னதான் ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த ரெஸ்டாரண்ட் தான். அந்த இடத்துல நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், கூடவே வேற ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம டூக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன்னா இதுக்கு முன்னாடி நம்மளை தான் இங்கே கூட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ வேற ஒரு பையனை கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக வரான். நம்ம லின்னுக்கிட்ட வந்துட்டு, நம்ம வேற எங்கன்னா போய் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் என்னாச்சு அப்படின்னும் போது, இல்லை இங்கே எனக்கு சிக்கன் பிடிக்கல அதனால தான் அப்படின்னு சொல்லுவோம். அவளும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம கையை வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க போல இருக்கு. ஆனால் அவனை கூட்டு போகிறதுக்கு நம்ம தேர்டு வரான். என்னடா நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா உங்க அப்பா அம்மாவால் இங்கே வர முடியலையா, ஸோ என்னையே கூட இருந்து பார்த்துக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போயிடறான். வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறமா, காலேருந்து எதுவுமே சாப்பிடலடா, அந்த ஸ்நாக்ஸாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ட் வந்துட்டு ஊட்டி விடுவான். ஒரு 2-3 தடவை ஊட்டி விடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ யோசிப்பான். இவன் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் விஷயமா நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் இல்லையா. ஸோ அடிக்கடி அங்கே போகிறது இங்கே வர்றது, இந்த ஹேண்ட்ஸம் சீனியர் கூட வந்துட்டு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத சொல்லிட்டு, ஸோ அதனால் அவனுக்கு அது சம்மந்தமாக ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவன், இல்லை பரவாயில்ல நானே சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போ, உன்னோட ஒர்க் எதனா இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்டா என்னாச்சு, இல்லை நானே சாப்பிட்டுப்பேன்டா, உனக்கு தான் கையில் அடிபட்டிருக்கு அப்புறம் எப்படிரா அப்படின்னும் போது, இங்கே பாரு இப்படி எடுத்து இப்படி சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே பார்த்துக்கோ, டேப்லெட்லாம் நான் ஒழுங்காக போடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். அதுக்கப்புறம் மறுநாள் நம்ம கை டூ போனுன்னு சொல்லிட்டு 3 பேருமே இருப்பானுங்க. அப்போ நம்ம கையை பார்த்தோன்னா, என்னடா ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், அவனை வந்துட்டு ஒவ்வொரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இல்லை, நான் டிஸ்டர்ப் பண்ணுறது அவனை ரொம்ப ஹர்ட் ஆகிடக்கூடாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனுங்களாம் எதுவும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. அப்போ கரெக்டாக நம்ம தேர்ட் வருவான். வந்ததுமே, காய்ஸ் இந்த மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கிளாஸில் வந்துட்டு நமக்கு எதுவும்
இன்னும் சரியாக புரியலைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு புதுசாக ஒரு டியூட்டரை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்படியா ஓகே தான், யார் அந்த டியூட்டரு, அதுவும் அந்த க்யூட்டான டியூட்டரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் வந்து கேட்கும்போது, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேண்ட்ஸம் சீனியரை தான் வர வைக்கிறான். இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டானுங்க. அப்போதான் நம்ம கை வந்துட்டு சொல்லியிருப்பேன், நான் எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஜலசாவலை அப்படிங்கிற ஃபீல்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துப்பான். நம்ம அந்த ஹேண்ட்ஸம் சீனியர் வந்துட்டு, கைஸ் உங்களுக்குலாம் ஓகே தானே, இனிமேல் நம்ம வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இந்த விஷயத்துக்காக அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம கை வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறோம், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கு 2 பேரும் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே எதனா சாப்பிட்றீங்களா, ஆர்டர் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணான்னு சொல்லிடுவானுங்க. நம்ம தேர்ட் வந்துட்டு ஓகே சீனியர் வாங்க நான் போயிட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவான். உடனே இவனுங்க 2 பேரும் டே ஏன்டா இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் நான் என்ன நடந்துக்கிட்டேன், நான் நார்மலாக தானே இருக்கேன், நீ நார்மலாக இருக்க அப்படிங்கிற பிள்ளை ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறடா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லையே நான் நல்லா தானே நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பயே விட்டு கொடுக்காம தான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திருப்பி ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போதைக்கு வந்துட்டு நம்ம கை கூட தான் நம்ம தேர்ட் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா அவன் பாட்டுக்கும் எழுந்து அப்படியே நோண்டி நடந்து போயிட்டு இருப்பான். நம்ம தேர்ட் வந்துட்டு என்னடா வேணும் சொல்கிறேன் நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் நானும் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு தான் போகிறான் போல இருக்கு. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு வரான். பட் அது வந்துட்டு கண்ணாடி பாட்டில் இருக்கிறனால வெயிட் அதிகமாக இருக்குது. இன்னொரு இதில் கிளாஸ் வச்சுட்டு இருக்கான். அவனுக்கு வாட்டம் வரல, தண்ணி வந்துட்டு மேலே ஊற்றிக்கிறான். உடனே கிட்ட போட்டு நான் தான் சொன்னேன்ல இப்போ பேர் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஆமாம் நனைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே இது குளிச்சாதான் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு போது, சரி ஓகே நானும் உன்னை குளிப்பாட்டி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேர்டு சொல்லுவானா. அதுக்கப்புறம் நம்ம கையை வந்துட்டு நம்ம தேர்டு குளிப்பாட்டலாம் சொல்லிட்டு அந்த பேக் டப்குள்ளே உட்கார வச்சிருப்பான். இவன் என்னமோ வயசுக்கு வந்து பிள்ளை மாதிரியே அவனோட வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம். என்னடா புதுசாக வெக்கலாம் படுற, எத்தனை நாள் எனக்கு முன்னாடி ட்ரெஸ் எல்லாம் அவனமாக தெரிஞ்சிட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லியிருக்கேனா, இப்போனா உனக்கு புதுசாக வைக்கலாம், ஐயோ டே போடா அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு லவ் மூடில் சொல்லிட்டு இருப்பான். பட் நம்ம தேர்டுக்கு பெருசாக ஐடியா இல்லை. சரி நீ டிஷர்ட் மட்டும் கழட்டு வேறு எதுவும் பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் கழட்டினதுக்கு அப்புறமா தான் பாப்பா முதுகில் வந்துட்டு கொஞ்சம் அடிபட்டிருக்கோம். என்னடா இங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, நிறைய அடிபட்டிருக்கு போல அப்படின்னும் போது, ஆமாடா ரொம்ப வலிக்குதா, உன்னை கஷ்டப்படுறதை விட இது ரொம்ப வலி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வார்த்தையிலே முடக்கிறாராம்மா. நம்ம தேர்டு வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எப்படியோ குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்கான் போல இருக்கு. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியே நார்மலாக இருப்பானோ அதே மாதிரி தான் நம்ம தேர்டு வந்துட்டு இப்போ இருக்கான். ஸோ அதை பார்க்கும்போது நம்ம கைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் எனக்கு ஒரு லவ்வராக இல்லைனாலும் ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கானே, எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி இது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம டூ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது இதுக்கு முன்னாடி லின்னு வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த வீடியோ தான் வந்து எடிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம லின்னு வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல இந்த ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆக்சுவலி இதை வந்துட்டு இவ சொல்கிறத பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட்ஸம் சீனியரும் நம்ம டூ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம டூ வந்துட்டு இதே மாதிரி தான் சொல்லியிருப்போம். அப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குல்ல இந்த ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி அதுதான் ஞாபகத்துக்கு வருது. அதை நினச்சி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக லின்னு ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணி எடிட்டிங் ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சாரிப்பா நான் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சச்சா அதெல்லாம் பரவாயில்ல தான் முடிஞ்சிருச்சுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே நம்ம இன்னும் ஓகேன்னு சொல்லிடுவா. இங்கே இந்த மாதிரி போயிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம போன் வந்துட்டு அப்படி தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பானோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, நல்லா எடிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காராரு. உட்காந்துட்டு என்ன போன் உனக்கு வந்துட்டு பான் மேலே எதுவும் ஃபீலிங் இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ சச்சா என்ன சொல்கிறீங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னும் போது, இல்லை இது வரைக்கும் இங்கே எடிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு பானுக்காக மட்டும் தான் வருவானுங்க, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சச்சா அப்படிலாம் இல்லை அவங்களோட ஒர்க்கு நல்லா இருக்குல்ல, ஸோ அதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பரவாயில்லடா நீ ஏன் பார்க்குறல அந்த பானு அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டு 2 பேரும் எந்தளவுக்கு அன்னோன்யமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இவனுக்கு மனசுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற வெளியே காமிச்சிக்க முடியலையே இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள எப்போ போல உட்காந்து அவன் எடிட் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலி அது ஒரு எடிட்டிங் ஆஃபீஸ் போல் இருக்குது, வெளியே கஃபே மாதிரி இருக்குது, பட் உள்ள வந்துட்டு எடிட்டிங் ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்காங்க போல். அப்போ கரெக்டாக நம்ம பான் வருவா, கூடவே அந்த இன்னொருத்தனும் வருவான். அவன் வந்துட்டு நம்ம பானோட பாய் ஃப்ரெண்டு தான் போல இருக்குது. வந்த உடனே இன்விடேஷன் கடை தூக்கி கொடுக்குறான், எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் நம்ம போன மனசில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. பாவம் குழந்தை பிள்ளை அந்த க்யூட்டான மூஞ்சி வந்துட்டு சோகமாக பார்க்கவே நமக்கே கஷ்டமாக தான் இருக்கும். அவன் ஒரு மாதிரி கடுப்பில் உட்காந்துட்டு இருக்க. நம்ம பானோட ஃப்ரெண்டு வந்துட்டு இவங்களை கலாச்சிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் சரி ஓகே உங்களோட வெட்டிங் வீடியோலாம் எப்படி எடிட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட தான் வருமா அப்படின்னும் போது, நீங்கள் தானே இப்போ ரொம்ப பிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னும் போது, ஆமாம்மா பிஸியாக தான் இருக்கேன், இருந்தாலும் உங்களோட ஒர்க்கை பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்ணலனாலும் உன்னோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா இவன் நல்லா பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன இதில் கோத்து விட்டுறான்.
நம்ம போன லவ் பண்ணுற பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆக போகுதுங்கிறதே மனசில் இடி விழுந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கான். கல்யாண வீடியோ வேற எடிட் பண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, டேய் என்னடா யோசிக்கிற, நல்லா பண்ணுவல அப்படின்னும் போது பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி இவன் சரின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பூல் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. இந்த பார்ட்டியில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. அந்த ஒயிட் ஹேர் சீனியர் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி ஒரு கேம் மாதிரி ஒன்று விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த விஷயத்துக்கு எஸ்னா வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து குடிப்பாங்க, நோனா எதுவுமே குடிக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இந்த ஒயிட் ஹேர் சீனியர் கேட்குற கொஸ்டினுக்கு எஸ் அப்படின்னா இவங்க ஷார்ட்ஸ் குடிக்கணும், நோனா எதுவுமே குடிக்க தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இது வரைக்கும் மாஸ்டர்பீட் பண்ணதே இல்லை அப்படிங்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே சில பேர் மட்டும் வந்துட்டு ஷார்ட்ஸ் எடுத்து குடிப்பாங்க. அதில் நம்ம 2 அதுக்கப்புறம் நம்ம 3 எல்லாமே வந்துட்டு ஷார்ட்ஸ் எடுத்து குடிச்சிடுவானுங்க. அப்படி கேம் போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்துட்டு நம்ம கை வருவான். வந்ததுக்கப்புறம் அவனும் ஜாயின் பண்ணிக்குவான். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டு மேலே க்ரஷ்ஷே வச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லும்போது, அதுக்கு வந்துட்டு நம்ம 3 வந்துட்டு நம்ம கை ஒரு மாதிரி ஃபீலிங்காக பார்ப்பான். ஆனால் டக்குனு எடுத்து அந்த ஷார்ட்ஸ் எடுத்து குடிச்சிருவான். அதாவது ஃபீலிங்கே க்ரஷ்ஷே இருந்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம கையும் வந்துட்டு டக்குன்னு அந்த ஷார்ட்ஸ் எடுத்து குடிச்சிருவான். இந்த மாதிரியே போகுமா. நெக்ஸ்ட் கொஸ்டினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த பார்ட்டியில் இருக்கிறவங்களையே ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் இவங்க இந்த பர்சன் தான், இந்த விஷயத்துக்கு இந்த பர்சன் தான் செட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். அது வந்துட்டு ஃபஸ்ட்டு கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நம்ம காய் வந்துட்டு சீஸ் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சீஸ் பாப்கார்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை மூவியாக இருக்குமோ, இல்லை மூவிக்கு போகிறதா இருக்குமோ, இல்லை யாருக்குன்னா மூவிக்கு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக யோசிப்பாங்க. எதுவுமே மைண்டுக்கு வராது. கடைசியில் நம்ம காய் வந்துட்டு அது வந்துட்டு 3 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஏன்னா 3க்கு வந்துட்டு சீஸ் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 2 பேரும் படத்துக்குலாம் போகும்போது அடிக்கடி நம்ம 3 சீஸ் பாப்கார்ன் தான் சொல்லுவான். நம்ம கை வேணுட்டுனே சீஸ் பாப்கார்ன் வேணால் வேறு ஃப்ளேவர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுப்பேற்றுக்குன்னு வேறு ஃப்ளேவர் வாங்குவான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம 3க்கு பிடிச்ச பர்சன் யாரு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது பொசுக்குன்னு எல்லாரும் யோசிக்காம ஹேண்ட்ஸம் சீனியர்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நம்ம 2க்கும் கைக்கும் செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னும் எல்லாம் யோசிக்காமல் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் இதில் என்ன யோசிக்கிறதுக்கு இருக்குது, நம்ம 3 எங்கே போனாலும் அங்கே தான் நம்ம ஹேண்ட்ஸம் சீனியர் பின்னாடியே போயிடுவார், இதுலேருந்தே தெரியலையா நம்ம 3க்கு வந்துட்டு ஹேண்ட்ஸம் சீனியர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு உடனே நம்ம காய் வந்துட்டு டென்ஷன் ஆகும். அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் 2 ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறான்னு தெரியலை. அதுக்கப்புறம் நம்ம காய் வந்துட்டு இந்த கேமுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நம்ம 2 அந்த கேமுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படி கலைஞ்சிருவானுங்க. நம்ம 2 வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக யோசிச்சுக்கிட்டே அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், அதில் அப்படியே இறங்கி அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக உள்ளே போய் குளிச்சுட்டு இருப்பான். அவன் குளிச்சுட்டு மேலே வரதுக்குள்ள எல்லாமே அங்கே வந்து கிளம்பி போயிடுவாங்க போல இருக்கு. லாஸ்ட்டாக நின்று தான் வருவா. வந்துட்டு 2 என்ன பண்ணிட்டு இருக்க, நான் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க, பாட்டு உனக்கு பிடிக்கலையா அப்படின்னும் போது, சச்சா அப்படிலாம் எதுவும் இல்லை, ஓகே ஏதோ மனசில் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், எதனாலும் என்கிட்ட சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டு ஸ்கூல் டைம்லேருந்தே எனக்கு மேலே க்ரஷ் இருக்குது, ஆனால் உனக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, பட் இப்போ உன்னோட லைஃப்பில் யாருமே இல்லை தானே, ஸோ நான் உன்னை வெளியே கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன், நீ வேணா வரியா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். நம்ம லின்னுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. ஆக்சுவலி நம்ம 2க்கு வந்துட்டு அந்த ஹேண்ட்ஸம் சீனியர் மேலே ஏதோ சம்திங் ஃபீல் வர ஆரம்பிக்குது போல், பட் அதை வந்துட்டு அவன் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்றது மட்டும் நல்லாவே தெரியுது. இந்த பக்கம் நம்ம 3 வந்துட்டு எதார்த்தமாக ஒரு பொண்ணு வந்துட்டு மீட் பண்ணுறான். இந்த பொண்ணு யாருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம கை வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி லவ் பண்ணுற மாதிரி நடிக்க சொல்லி கேட்பான் இல்லையா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்தோன்னா நம்ம 3க்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அந்த பொண்ணை வந்துட்டு வாண்டடா 3 உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் கையை பற்றி அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது, இவனும் என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசினாங்களா என்னன்றதுலாம் தெரியல. நம்ம 3 வந்துட்டு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த ஒயிட் ஹேர் சீனியர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு வருவான். வந்துட்டு என்னடா இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு, உனக்கு ஏதாவது தோணுது அப்படின்னா நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லை சீனியர், இப்போது நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் வந்துட்டு உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களை மன்னிச்சிடுவீங்களா அப்படின்னும் போது, பொய் சொன்னால் மன்னிக்க மாட்டேன் தான், எப்படி பொய் சொன்னால் மன்னிக்க முடியும் அப்படின்னும் போது, ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அதே பர்சன் அடிக்கடி உங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவன் நான் மன்னிப்புனா மன்னிக்க மாட்டேனான்றது யோசிக்கிறது 2வது பட்சம், என்கிட்ட எதுக்கு அந்தளவுக்கு பொய் சொல்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு தேடி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஒன்று ஏன்டா இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறேன், என்ன ஹேண்ட்ஸம் சீனியரை பற்றி கேட்குறியோ அப்படின்னும் போது, சச்சா அப்படிலாம் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகுது அந்த இடமே. என்ன ஆச்சு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம கை வந்துட்டு இந்த ஹேண்ட்ஸம் சீனியரை போட்டு செம்மடி அடிச்சுட்டு இருக்கான், மூஞ்சிலையும் குத்துன்னு குத்திட்டு இருக்கான். நம்ம 3 வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னா
கேட்டல அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு, நான் உன் பின்னாடியே சும்மா வந்துட்டே இருக்கானாமா, எதுக்கு உன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறேன். டி நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, இது எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயமாக்குற, பின்ன பெரிய விஷயம் ஆக்காம என்ன பண்ண முடியும், இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை, அவன் கூட வரது ஜலசா இருக்குடா, எனக்கு ஏன்டா ஜலசா இருக்கு, ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிடுறான். சீரியஸ்ல இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம தேடமே எதிர்பார்த்துருக்க மாட்டான், ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது வர எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.